அனைவருக்கும் வணக்கம். இறையருளும் குருவருளின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இரண்டாம் தந்திரத்தில் ஐந்தொழில் ஏற்றுகிற வல்லமையெல்லாம் 5 அதிகாரத்தில் பார்த்தோம். கரு உற்பத்தி பார்த்தோம். பாத்திரம் என்ற அதிகாரத்தில் இருக்கிற கருத்துக்களை பார்த்தோம். இப்பொழுது அபாத்திரம், தகுதியற்ற ஒருவர், படிப்பறிவில்லாதவர், ஒழுக்கமில்லாதவருக்கு ஒரு செய்தியை சொன்னால் அதனால் வருகிற கேடு என்ன என்பதை பற்றி திருமூலர் இந்த அதிகாரத்தில் சொல்லுகிறார். நல்ல பாட்டு, 505வது பாட்டு. கோல வரட்டை குனிந்து குலகிட்டு பாலை கறந்து பருகுவதே ஒக்கும். கோல வரட்டை பசு, மலட்டுத்தன்மை மிக்க பசு, பாலே இல்லாத பசு மாடு, முதிர்ந்த பசு என்று கூட வைத்துக்கொள்ளுங்கள். அந்த பசுவுக்கு குனிந்து அதை குளிப்பாட்டி அதுக்கு குலகிட்டு பசுந்தரைகள்லாம் போட்டு அதுக்கிட்டேருந்து பாலை கறந்து பருகலாம்னு நினைக்கிறது எப்படியோ அப்படித்தான் ஒழுக்கம் இல்லாதவனுக்கு, தீயவனுக்கு, அபாத்திரமாக இருக்கிற பண்பு இல்லாதவனுக்கு நீங்கள் ஞானத்தை கொடுத்து அவனால் நாடு பயன்பெறும் என்று நினைப்பது. இதுதான் அந்த பாட்டு. கோல வரட்டை குனிந்து குலகிட்டு பாலை கறந்து பருகுவதே ஒக்கும். சீலமும் நோன்பும் இல்லாதார்க்கு, சீலம்னா ஒழுக்கம், நோன்புன்னா தவம், ஒழுக்கமும் தவமும் இல்லாதவருக்கு ஈந்தது காலம் கழிந்த பயிரதாகுமே. அதனால் நல்லவங்களுக்கு கொடுங்க, ஒழுக்கமானவங்களுக்கு கொடுங்க என்று இந்த பாடலில் அவர் சொல்கிறார். இந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதனால தான் திருவள்ளுவர் ஒரு அதிகாரமே போட்டார். ஒழுக்கமுடைமைன்னு ஒரு அதிகாரம் போட்டார். 14வது அதிகாரம். ஒழுக்கம் ஒழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இன்றைக்கி ரொம்ப தேவையாக இருப்பது ஒழுக்கம். அது உடல் ஒழுக்கம் ஒன்று இருக்கிறது, மன ஒழுக்கம் இருக்கிறது. எந்த ஒழுக்கம் ரொம்ப உயர்ந்தது? தூள ஒழுக்கமா, உயிர் ஒழுக்கமா? ரொம்ப சிந்திக்க வேண்டிய செய்தி. ஒழுக்கம் என்பது எது? ஒரு நாட்டுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கும். இதில் சமுதாய அறம், தனிப்பட்ட அறம், சோஷியல் எத்திக், இண்டிவிஜுவல் எத்திக். இண்டிவிஜுவல் எத்திக் வேறுபடலாம், ஆனால் சோஷியல் எத்திக்கில் மாறுபட முடியாது. ஒரு நாட்டில் இருந்தால் நீ அந்த நாட்டுக்கு என்ன சட்டமோ, அந்த நாட்டுக்கு என்ன ஒழுக்கமோ, அந்த ஒழுக்கப்படி தான் நம்ம வாழ வேண்டும். அப்போது தான் சமூகம் நம்ம ஏற்றுக்கொள்ளும். அதனால் அந்த சமூக ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம், தனி மனித ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். ஆனால் சமூகம் நல்லபடியாக வாழறதுக்கு 2 ஒழுக்கம் முக்கியமாக இருந்தாலும் சமுதாய ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம நாட்டில் ரொம்ப குறைந்து கொண்டு வருகிறது. ஒழுக்கம் ஒழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. அதில் ஒரு 10வது குறள் ஒன்று போட்டார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கற்றார் அறிவிலார்ன்ட்டார். நீங்கள் எவ்வளோ தான் படித்தவராக இருந்தாலும், பெரியவராக இருந்தாலும் உலகத்தோடு ஒட்டி வாழணும். உலக நடைமுறை தெரியாமல் வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க? பல பெரியவங்க விழுந்து போனது அங்கே தான். உலக நடைமுறை தெரியல. ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கு ஒரு நியாயம் இருக்கும், அந்த ஊர் சம்பிரதாயம் இருக்கும். நீங்கள் அந்த ஊருக்கு போனீங்கன்னா அதை பின்பற்றணும். இஃப் யூ ஆர் இன் ரோப், நீங்கள் அங்கே போய் என்ன கோட்டு ஷர்ட்டு டை எல்லாம் கட்டிட்டு தான் இருக்கணும். இல்லை நான் என் வேட்டி கட்டுவேன்னா 2 நாளில் செத்து போயிடுவீங்க, அவ்வளோ கோல்டு. எனவே அந்த நாட்டில் போனால் நல்ல பெரிய ஷூ போட்டுன்னு டை கட்டி குளிர்லேருந்து உங்களை பாதுகாத்து கொண்டு மேலே ஓவர் கோட்டெல்லாம் போட்டுட்டு இருந்தால் நீங்கள் உயிர் வாழ முடியும். அதனால தான் அது சில ஒழுக்கம்லாம் இருக்குது, சமுதாய ஒழுங்குலாம் இருக்குது. அப்போ உலகம் என்பது என்ன? இப்போ உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவில்லாதாங்கிறாரு. உலகம் என்பது என்ன? எல்லாரும் உலகமா? இப்போ நாம் ஒரு ஜனநாயக கடமை வச்சுருக்கோம். எல்லாருக்கும், படித்தவன் படிக்காதவன், தெரிஞ்சவன் தெரியாதவன், நல்லவன் கெட்டவன், தப்பு பண்ணவன், எல்லாருக்கும் உரிமை இருக்குல்ல. ஆனால் பெரியவங்க அப்படி சொல்ல, உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. உலகம்னு எங்கே வந்தாலும் உயர்ந்தவர்கள், சான்றவர்கள், ஞானிகள் தான் உலகம். அது நிகண்டு சொல்லுது. உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே என்பது நிகண்டு. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்பது தொல்காப்பியம். அப்போ உலகம் என்பது உயர்ந்தோரை சுட்டுவது, உயர்ந்தோரை குறிப்பிடுவது. இப்போ உலகத்தோடு ஒட்ட ஒழுகல்னால் அந்த நாட்டில் வாழ்ந்த பெரியவர்கள், ஞானிகள், அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை பின்பற்றி வாழுதுன்னு அர்த்தம். நீங்கள் வேறு மாதிரி தப்பாக நினச்சிக்கிட்டு
உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லாருன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாம் ஒழுக்கமில்லாதவர்கள் தப்பு செய்கிறவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு வாழணும் என்பதல்ல. அந்த நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருக்கிற உயர்ந்தோர், அங்கே இருக்கிற சான்றோர், அங்கே இருக்கிற பெரியவர்கள், அவர்களுக்கு தான் உலகம்னு பேர், ஆகு பெயர். அந்த பெரியோர்கள் சொல்படி வாழணும், அவங்க விருப்பப்படி அங்கே நடந்துக்கணும், அவங்க விதித்திருக்கிற சட்டத்திட்டத்தை பின்பற்றி நீங்கள் வாழ வேண்டும் என்று பொருள். எனவே அதுதான் பொருளே தவிர வேறு மாதிரி தவறாக பொருள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதைத்தான் நான் முன்பே சொன்னேன். அங்கணத்தில் உட்க அமிழ்தற்றால் தம்கணத்தார் அல்லார் முன் கோட்டை குழல். அவையறிதல் அதிகாரத்தில் 720வது குறள் சொன்னேன். ஏன்னா திரும்ப நான் சொல்வதற்கு காரணம், எல்லார்கிட்டையும் எல்லாம் சொல்லி பலன் இல்லை, பல பேருக்கு போய் சேராது. இந்த ரகசியத்தை உண்மையை யாரும் புரிந்து கொள்ளவே மாட்டேன்னுங்கிறார்கள். இப்போ நான் தமிழ் படித்திருக்கிறேன், என்னால் ஓரளவுக்கு திருமந்திரம் படிக்க முடியும், அவ்வளோதான். எனக்கு இப்போ கணக்கு சொன்னீங்கன்னா ஒன்றுமே புரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. 10வது படிக்கிற மாணவன் போடுற கணக்கு கூட எனக்கு தெரியாது. நான் அதுக்காக வருத்தப்படல, எனக்கு அது வரல, அவ்வளோதான். எனக்கு இப்போ சிற்பம் வரல, ஓவியம் வரல, பல விஷயங்கள் எனக்கு வரல, ராகம் போட்டு என்னால் பாட முடியல, அதுக்காக நான் வருத்தப்படலை. எனக்கு என்ன முடியுமோ அதுதான் செய்கிறோம். ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லாரும் எல்லாத்தையும் பெற முடியாது, உள்ளே வாங்கிக்கிறோமில்ல, ஒருத்தருடைய இயல்பு இருக்குல்ல, அவங்க வாங்கிக்கிற கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது, அவங்களால எவ்வளோ தூரம் வாங்கி கொள்ள முடியும்னு ஒன்று இருக்குல்ல. இதெல்லாம் தான் திருவள்ளுவர் சொல்கிறார், என் கருத்து இல்லை. அங்கணத்தில் உட்க அமிழ்தற்றால் தம் கணத்தார் அல்லார் முன் கோட்டை குழல். அதனால் யார் வாங்கிக்க முடியுமோ, யார் தகுதி உடையவங்களோ அவங்களுக்கு சொன்னால் அதனால் பலன் உண்டு. அமிழ்தத்தை அவங்க வாங்கிக்க முடிவாங்க, இல்லைன்னா அமிழ்தத்தை கொட்டின மாதிரி ஆகிடும். சரி, திருவள்ளுவர் மட்டும் இல்லை, ஒருபடி மேலே போகிறேன், திருவாசகத்தில் இறைவன் வந்தார், ஒரு கெஞ்சினார்னு சொல்லிவிட்டு அமிழ்தத்தை இன்ஜெக்டே பண்ணிட்டார். அவர் கொடுக்கல. அமுத தாரைகள் எற்பு தொலைதொறும் ஏற்றினை ஏற்றினை. என்னாச்சு அவருக்கு? நீ அருளாத அமுதத்தை வாரி வாரி வழங்குகிறாய், நானும் வாரி வாரி விழுங்கினேன். என்னாச்சு? நான் என்னை தகுதிப்படுத்திக்காதனால, பாத்திரம் சரியாக இல்லை, அதனால் என்னாச்சா, விக்கினேன் வினையேன் விதியின் மயல். எல்லா அமிர்தத்தையும் வாங்கி கொள்ள முடியல, நீ கொடுக்குற, என் மேலே இருக்கிற கருணையினால் என்னால் வாங்கி கொள்ள முடியலையே, விக்கிட்டேன், வாந்தி எடுத்துட்டேன். எலும்பில் கூட இன்ஜெக்ட் பண்ண செய், இவன் தான் வாந்தி எடுக்கிறான்னு, அது ரிஜெக்ட் பண்ணுது. அப்போ பாத்திரமாக இருந்தால்தான் வாங்கி கொள்ள முடியும், இறைவனே கொடுத்தாலும். நீங்கள் ஒழுக்கமில்லாத நல்ல சற்புத்திரனாக இல்லாமல் அபாத்திரமாக இருந்தால் வாங்கி கொள்ள முடியாது. பாத்திரம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நல்ல பாலும் பாத்திரத்தினால திரிந்து போய்விடும், நீங்கள் தான் அதுக்கு சரியாக இருக்க வேண்டும். எனவே தான் அவர் இந்த பாட்டில் இது எப்படி இருக்குன்னு சொன்னால், மலட்டுத்தன்மை உள்ள பசுவை நீங்கள் பாராட்டி சீராட்டி அதை குளிப்பாட்டி பசுந்தழைகளை போட்டு எவ்வளோதான் கவனித்தாலும் அதிலேருந்து ஒரு சொட்டு பாலும் வராது. அதுவே மலட்டு பசு. கோல வரட்டை குனிந்து குலகிட்டு பாலை கறந்து பருகுவதே ஒக்கும். எப்படின்னா, பண்பு இல்லாதவர்கள் இங்கே கொடுக்கறது. பண்பிலான் பெற்ற பெரும் செல்வம் கலத்தீமையால் தெரிந்து போய்விடும். அதனால தான் சொல்கிறார், சீலமும் நோன்பும் இலாதார்க்கு. திருமந்திர பாட்டு, சீலமும் நோன்பும் இலாதார்க்கு ஈந்தது காலம் கழிந்த பயிறுது ஆகுமே. திருப்பியும் நீங்கள் திருக்குறளுக்கு வரணும். அந்த அவை அறிதலில் 8வது குறள் என்ன சொல்கிறாரு? கெட்டவங்களுக்கு தீய பண்பு கொடுக்காதீங்கன்னு சொன்னவர், நல்லவங்களுக்கு கொடுங்க. அது எப்படின்னா, நல்லா வளருகிற பாத்தியில் நீர் சொரிந்தது போல், நல்ல பையன் படிக்கிறான், ஆர்வம் உள்ளவனுக்கு நீங்கள் கொடுக்க கொடுக்க அவன் ஆர்வமும் பெருகும், அவனுடைய அறிவும் பெருகும், அவனுக்கு கொடுங்க என்று சொல்கிறார். எனவே நல்ல பாத்திரராக நாம் மாறுவோம், நல்ல பண்புகளை வளர்த்து கொள்வோம், நாளும் உயர்வோம், நாமும் உயர்வோம், நம்மை சுற்றி இருக்கிற நாட்டையும் உயர்த்துவோம். வணக்கம்.
வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி, இதில் எலக்ட்ரோதெரப்பி மின்னியல் சிகிச்சை, அதில் என்னென்ன மாதிரி சிகிச்சைகள் பேசிக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துட்ருக்கோம். டைரக்ட் கரண்ட், இன்டைரக்ட் கரண்ட், மீடியம் ஃப்ரீக்வன்சி, இன்ஃப்ராரெட் ரேஸ், இது மாதிரி அதாவது எல்லா வேவ்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஹை ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி, மீடியம் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் வந்து சவுண்ட் வேவ்ஸ், ஹீட் வேவ்ஸு, ஐஸு, மெழுகு, லேசர், இது மாதிரி எல்லாமே நம்ம மேக்னெட்டிக் வேவ்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து அல்ட்ராசானிக். அல்ட்ராசானிக் அப்படிங்கிறது வந்து கேலா ஒலி அலைகள். அதாவது நம்ம ஹியூமன் இயருக்கு வந்து சில மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் கேட்க முடியும். இந்த அல்ட்ராசானிக்குங்கிறது வந்து பொதுவாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த வயிற்றில் ஸ்கேன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வேவ்ஸ் தான் அல்ட்ராசானிக் வேவ்ஸு. இது வந்து வேறு வேறு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. டயக்னோசிஸ்ட்டுக்கு வேறு ஃப்ரீக்குவன்சி இருக்குது, ஃபிசியோதெரப்பிக்கு வேறு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. இது என்ன பண்ணுது, எப்படி பண்ணுதுன்னா, இது வந்து கேலா ஒலி அலைகள். அதாவது ஹை ஃப்ரீக்குவன்சி 20 கிலோஹெர்ட்ஸ்க்கு மேலே, அதாவது நம்ம ஸ்கின்னில் வைக்கிறப்ப நம்மளால் உணர முடியாது. மிஷின் ஆன் பண்ணாங்களா, கரண்ட் வருதா, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஒரு சின்ன மைக் மாதிரி ஹெட் இருக்கும், அதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் தண்ணி போட்டு அந்த மிஷினை ஆன் பண்ணுறப்ப அது பபுள்ஸ் மாதிரி வரும். இதுதான் நாங்களே வந்து அந்த மிஷின் வந்து ஒர்க் ஆகுதாங்கிறது டெய்லி இப்போ மார்னிங் வந்ததும் ஸ்டாஃபாக யாரோ தெரப்பிஸ்ட் வந்து மிஷினை ஆன் பண்ணி ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வாட்டர் வச்சு மிஷின் இன்டென்சிட்டி அவுட்புட் பண்ணுறப்ப தான் அந்த மிஷின் ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். அதர்வைஸ் எங்களுக்கும் அந்த மிஷின் ஒர்க் ஆகுதான்னு தெரியாது. இந்த டெஸ்ட் பண்ணாட்டினா பேஷண்ட்க்கு வந்து ஒன்றுமே தெரியாது. இதில் வந்து 2 ப்ரோக்ராம் இருக்குது, பல்ஸ் ப்ரோக்ராம், கண்டினியூஸ் ப்ரோக்ராம். இந்த கண்டினியூஸ் ப்ரோக்ராம் கொடுக்குறப்ப வச்சுட்டு இப்படி தேய்க்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தேய்க்கிறப்ப சிலதில் மிஷினில் வந்து தெர்மல் எஃபெக்ட்டுக்காக ஃப்ரீக்குவன்சி மாற்றி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு மைல்டாக ஹீட் வரும். ஆனால் பொதுவாக அல்ட்ராசானிக்குங்கிறது கேலா ஒலி அலைகள், சவுண்ட் வேவ்ஸ். அது வைக்கிறப்போ ஒன்றுமே தெரியாது. நம்ம வயிற்றுக்கு எப்படி ஸ்கேன் பண்ணுறோம், கிட்னி ஸ்டோன் வந்தால் ஸ்கேன் பண்ணுறோம்ல, அதே மாதிரி வேவ்ஸ் தான். ஒன்றுமே ஜெல் போட்டு தேய்ப்பாங்க, அவ்வளோதான். சில பேர் வந்து தெர்மல் எஃபெக்ட் பேஷண்ட்க்கு வேணுங்கிறது அந்த ஃப்ரீக்குவன்சி மாற்றுறப்ப ஹீட் வரும். பட் ஒரு பக்காவான ஒரு கரெக்டான ஃப்ரீக்குவன்சியில் இருக்கிற அல்ட்ராசானிக் மிஷினில் ஒன்றுமே தெரியாது. மிஷின் ஆன் பண்ணாங்களா, ஒர்க் பண்ணுதா, ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களா, எதுவுமே தெரியாது. எந்த இடத்துல வலி இருக்கோ அங்கே போட்டு தேய்ப்பாங்க, இல்லாட்டி வச்சு சாண்ட் பேக் வச்சுருவாங்க. ஸோ இதுதான் அல்ட்ராசானிக். இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி இருக்கும் அந்த மிஷினில். அந்த கிறிஸ்டல்லேருந்து அந்த பர்டிகுலர் வேவ்ஸ் வரும். அந்த வேவ்ஸ் என்னென்னா போன் வரைக்கும் போகும், போனை தாண்டி போகாது, போன் வரைக்கும் போகும் அந்த அல்ட்ராசானிக். ஸோ எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து டெண்டனில் அடிஷன் இருக்குது, மசில்ஸில் வந்து நாடியூல்ஸ்னு இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பட்டக்ஸில், தைஸ்லலாம் அப்படியே அந்த சியாட்டிக் நர்வோ இல்லை எங்கேயாவது விழுந்து அடிபட்டிருப்பாங்க ஸ்போர்ட்ஸில், கன்ட்யூஷன் மாதிரி கட்டி நரம்பில் வந்து அப்படியே முடிச்சு மாதிரி நாடியூல் சொல்லுவோம். முட்டிக்கு பின் பக்கம், காஃபில், அந்த மாதிரி டெண்டனில் வந்து ஹார்டாக முடிச்சு மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன ஆகும், அவங்களுக்கு மடக்க நீட்டாக உட்காரப்பெல்லாம் வலி இருக்கும். இது வந்து எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ இது மாதிரி எதுலேயுமே தெரியாது. தெரப்பிஸ்ட் வந்து படுக்க வச்சு பேஷண்ட் எங்கே வலி இருக்குதுன்னு அங்கே அழுத்தி பார்க்குறப்ப கையால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் கொடுக்குறப்ப ஒரு 10-15 டேஸ் கொடுக்குறப்ப அது கொல்லம் கரைஞ்சி ஃபுல்லாக இதுவாடும். அது மாதிரி இப்போ லிகமெண்ட் இன்ஜுரி, ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய பேருக்கு லிகமெண்ட் இன்ஜுரி ஆகும். நம்மளே பாத்ரூமில் விழுந்துருவோம், இல்லை வெயிட் தூக்குறப்ப பிடிச்சிப்போம். இந்த ரிஸ்ட்டில், ஷோல்டரில், முட்டியில், ஆங்கிளில், ஸ்போர்ட்ஸ் பர்சன் எஸ்பெஷலி சின்ன பசங்களுக்கு சைக்கிளில் விளையாடுறப்ப இந்த ஆங்கிளில், ரிஸ்ட்டில், ஷோல்டரில், முட்டியில் வந்து லிகமெண்ட் இன்ஜுரி ஆகும். லிகமெண்ட் கட்டில் லிகமெண்ட் இன்ஜுரிங்கிறது ஒரு சின்ன சுளுக்கு மாதிரி ஆகும். ஐஸ் வச்சுட்டு வந்தாங்கன்னா இந்த அல்ட்ராசானிக்கும் அந்த டென்ஸ் தெரப்பி, ஐஎஃப்டி காம்பினேஷன் தெரப்பி கொடுக்குறப்ப ஃபியூ டேஸில் எந்த மாத்திரை மருந்து இல்லாமல், சைடு எஃபெக்ட் இல்லாமல் சூப்பராக எஃபெக்ட் பண்ணும். அது மாதிரி ஷோல்டர், இந்த ஷோல்டர் வந்து சூப்பராஸ்பைனல் டெண்டனில் கால்சிஃபிகேஷன் இருக்கும். அதாவது கால்சியம் படிஞ்சு கல் மாதிரி எக்ஸ்ரேல பார்த்தா தெரியும். அதை வந்து மருந்து மாத்திரை இல்லாமல் இந்த அல்ட்ராசானிக் கொடுக்குறப்ப அது கரைஞ்சிரும். ஸோ இது மாதிரி ஃபிசியோதெரப்பியில் இந்த அல்ட்ராசானிக் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் இருக்குது. எதுவுமே தெரியாது, ஆனால் சூப்பர் எஃபெக்ட் இருக்கும். எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. 100% சேஃபான ட்ரீட்மெண்ட்டு. நன்றி, வணக்கம்.